தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/10/2025 ஞாயிற்றுக்கிழமை, சதய நட்சத்திரம், காலை 6:57 வரை, பிறகு பூரட்டாதி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். வள்ளலார் அவர்கள் பிறந்த தினம். வள்ளலார் பிறந்த தினம். இன்றைக்கு வள்ளலாரை வழிபடுவதற்கு வடலூரிலே லட்சக்கணக்கில் கூட்டம் வரும். பொதுவாக அவருடைய பாடல்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கும். அவருடைய பதியங்களை எல்லாம் நாம் பாடி மகிழ வேண்டும், அவரை வழிபட வேண்டும். அவர் ஒளிப்பிழம்பாக இருந்து இறைவனோடு ஐக்கியமானவர். அப்படிப்பட்ட அந்த வள்ளலார் ஒரு அழகான பாடல் சொல்லி இருக்கின்றார். அதாவது, சிவபெருமானை நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். சிவனை என்ற கருத்திலே, பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும் உடலை மேவிய உயிர் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனேனார். 4 வயதாக இருக்கின்ற பொழுது ஆசிரியர் பாடம் நடத்தினாராம் வள்ளலாருக்கு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாதீங்க, வேண்டும் வேண்டும்னு சொல்லுங்க சாமினாராம். நீ பாடணும்னா பாடு வேண்டும்னு அப்படின்னாராம் வாத்தியாரு. உடனே வள்ளலார் பாடினாராம். ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும்னு அப்படியே வேண்டும் வேண்டும்னு படித்தாராம். அப்படிப்பட்ட வேண்டுதல் பதியங்களையெல்லாம் நாம் படித்து வழிபட வேண்டும். இன்றைக்கு வள்ளலாரை வழிபட வேண்டும். வள்ளலார் பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடியவர். ஆகையினாலே ஜீவகாருண்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். அப்படிப்பட்டவர் பிறந்த நாள். எனவே நாம் வடலூருக்கு செல்ல முடிந்தவர்கள் அங்கு சென்று வழிபடலாம். இல்லையேல் அவருடைய திருவுருவப் படத்தை இல்லத்தில் வைத்தும் நாம் வழிபடலாம். வள்ளலார் வழிபாடு வளர்ச்சி தரும் வழிபாடு, வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்யும் வழிபாடு, வளமான வாழ்விற்கு வழிகாட்டும் வழிபாடு என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாள். இன்று எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் சிறப்பாக நடைபெறும். செவ்வாய் பலம் உங்கள் ராசிக்கு 7லே இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்து தொய்வாகலும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். இன்று இனிய நாள். ரிஷபராசினியர்களே, பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள். பாராட்டு புகழும் கூடும். நினைத்த மாத்திரத்தை செய்து முடிப்பீர்கள். குரு 2ல் இருப்பதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க முன் வருவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே எதிர்களுக்கு மத்தியில் உங்கள் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உடல் நலத்தில் கவனம் செலுத்துகின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் அகல. ஆகாரத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு செலுத்துவதும் நல்லது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு 10க்கு அதிபதி இருக்கின்றார். தொழில் வளம் சிறப்பாக இருக்க வேண்டும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். வீடு கட்டுவது அல்லது வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இன்று மீண்டும் இணையலாம். கடன் சுமை குறைய ஒரு புது வழிகளை, புது யுக்திகளை கையாளுவீர்கள். 9ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் ஒத்து இன்றைக்கு பாக பிரிவினைக்கு அனுகூலமாக தகவலை சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டும். வருமானத்தை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு அதிக சுமைகளை மேலதிகாரிகள் கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தால் கூட உங்களுக்கு உத்தியோகத்திற்கு வர சொல்லலாம் அல்லது ஏதாவது வேலைப்புடவை கொடுக்கலாம். இருப்பினும் நீங்கள் எதிலும் எதிர்மறை சிந்தனைகளை நினைக்காமல் நேர்மறை சிந்தனைகளை இன்று வளர்த்துக் கொள்ளுங்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சோமாஸ்கந்தரை வழங்குவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே கேது சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். சுக்கிரன் கேது இணைவது அவ்வளவு நல்லதல்ல. வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். அதே நேரத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சில பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டே இருக்கும். உடன் பணிபுரிவர்களால் பிரச்சனைகள் வரலாம். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். அதன் விளைவாகவும் சில பிரச்சனைகள் வரலாம். 2லே சூரியன் இருக்கின்றார். எனவே வாக்கு கொஞ்சம் வலிமையாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் 2ல் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கடுமையான வாக்கை பிரயோகிப்பீர்கள். அதன் மூலமாக உறவினர்கள் கூட பகையாகலாம். கவனம் தேவை.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசியிலேயே சூரியன் விரையாதிபதி இருப்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் 2 செவ்வாய் இருக்கின்றார். எனவே உடன்பிறப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கலாம். இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது இல்லம் வாங்கி குடியேறுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். ஒரு சிலருக்கு அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உண்டு. மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பெற்றோர்களின் மனவிழாக்கள் அல்லது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும் நிகழ்ச்சி, அதே நேரம் தொழில் தொடங்கும் முயற்சி, இப்படி ஏதாவது ஒரு சுப செலவுகள் சுபகாரியங்கள் இன்றைக்கு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாள். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 11 இருக்கும் கேது பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அயல்நாட்டிலிருந்து ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு தேடி வருகின்ற நாள். இன்று மகிழ்ச்சியான தகவல் அதிகாலையிலேயே அலைபேசி மூலம் உங்களுக்கு வரலாம். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் இடம் 2ஆம் இடம். அந்த இடத்தை குரு பார்ப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். மகிழ்ச்சி பயணம் உங்களுக்கு உண்டு. இன்று யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். சப்தமஸ்தானத்திலிருந்து பார்ப்பதனாலே நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். இதுவரை நீங்கள் நடைபெறவில்லையே என்று நினைத்த ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறப் போகிறது. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி கிடைக்கும். லாபஸ்தானத்திலே விரையாதிபதி செவ்வாய் இருக்கின்றார். லாபத்திற்கேற்ற விரயம் வரலாம். எந்த பொருளை வாங்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய வேண்டும், அதற்கு இவ்வளவு செலவு வரும் என்று நீங்கள் மனதால் திட்டம் போட்டாலே மறுகணம் உங்களுக்கு அதற்குரிய தொகை வந்து சேரும். எனவே பணத்தை வைத்துக் கொண்டு இன்று எந்த காரியமும் செய்ய வேண்டும் என்ற கவலைப்பட வேண்டாம். காரியத்தை தொடங்கி உண்டால் அதற்குரிய தொகை வரக்கூடிய விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. இருந்தாலும் இன்று கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் சிவன் ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது இருப்பதனாலே பயணங்கள் அதிகரிக்கும். ஆனால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு இரட்டித்த சிந்தனையும் வரலாம். நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்துக் கொள்வது நல்லது. 7.5 சனியில் இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன. இப்பொழுது குடும்பச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடும்பச்சனையின் ஆதிக்கம் 6/3/2026 வரை இருக்கிறது. அது விலகும் வரை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவதே நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். சனி இருக்கிறது, ராகு இருக்கிறது. சனிச்சந்திர யோகம். மனக்கலக்கம் அகன்று மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். எது எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். நினைத்தது நிறைவேறும். வீட்டுக்கு தேவையான விலை எந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சேமிப்பு உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் தானாகவே வரலாம். கேட்காமலேயே புதிய தலைமை பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. கேது 7 இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு மிகச்சிறந்த நாள். சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். எந்த பதவியை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். அதாவது பதவி உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையும். மனக்கலக்க மகளும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் அளவுக்கு இன்றைய கிரக நிலைகள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.